புரிஞ்சு போச்சு, நெஞ்சில் குடி இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற தாத்தா பாட்டி அங்கிள் ஆண்டி கால் மேலே கால் போட்டு வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோட் பட ரிலீஸை தொடர்ந்து இந்த நேரத்தில் இறக்குனா தான் சரியா இருக்கும்னு ரசிக்கும்படியா பல மேட்ரை குமிச்சு போட்டு கொண்டு வந்திருக்கோம். அரசியல் ஆரம்பிச்சு ஃபன்னா கொண்டு போய் உங்களை சிரிக்க வச்சு அப்புறம் சிந்திக்க வச்சு மோட்டிவேஷனாக முடிச்சிடலான்றதான் பிளான். கொடுக்குறோம், பெஸ்ட்டாக கொடுக்குறோம். விஜயன் அரசியல் வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இங்க பல பேருக்கு சந்தோஷம். அடுத்த 5 வருஷத்துல நாடு முன்ன மாதிரி இல்லாம ரொம்ப நல்லபடியா மாறப்போகுதுன்னு நம்புறாங்க. இந்த நாட்டையே நல்ல வழியா மாத்துறது எங்க தளபதி மட்டும்தான். இருந்தாலும் சிலர் எதுக்கு அவருக்கு தேவையில்லாத வேலை, நல்லா தானே படம் நடிச்சுட்டு இருந்தாரு, எதுக்கு இப்ப அரசியலுக்குள்ள குதிக்கிறாருன்னு ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாங்க. ஆனா விஜய் சார் அரசியல் வர்றது அவர் இப்ப எடுத்த முடிவு இல்ல, இதுக்காகவே ரொம்ப வருஷமா மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருந்தாரு. அதுக்கு ப்ரூஃப் வேணும்ல, எங்களுக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு காட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க அரசியல் வருவீங்களான்னு கேட்டதுக்கு அவரோட பதில் யாருக்கு தெரியும். அவர் மாட்டேன்னு சொல்லல, யாருக்கு தெரியும்னு தான் சொல்லியிருப்பாரு. இதுலயே நமக்கு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வரும். அடுத்து 2013 விஜய் சார் வந்து ஆன்லைன்ல அவர் ஃபேன்ஸ் கேட்ட கேள்விகளுக்குலாம் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. அதுலயே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். தளபதி துப்பாக்கி சூப்பர், எப்ப அரசியலுக்கு வருவீங்க? என் விரல் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. ஓகே, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. அடுத்தடுத்த பிரஸ் மீட் எல்லாத்துலயும் அவர் அரசியல் வரதை பத்தி ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே இருப்பாரு. தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான். இன்னைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு அவங்க கொடுக்கறது தான். அது எப்போ ஏதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபியூச்சர்ல எனக்கு சும்மா இப்போ நான் தோன்ற விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இந்த அளவுக்கு வந்தது காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து உங்க எல்லாருடைய சப்போர்ட்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இன் ஃபியூச்சர் சப்போஸ் நான் அரசியல்ல கால் எடுத்து வச்சாலும் உங்க எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு வேணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால எந்த டிசிஷன் எடுத்தாலும் உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மறுவேளை. இது ஃபுட்டேஜ் நம்பர் 4. விஜய் சார் அரசியல் வர சரியான நேரத்துக்காக தான் காத்துட்டு இருப்பாரு. அதே தான் அவரும் சொல்லியிருப்பாரு. கிளியரா சொல்லணும்னாங்க, நான் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல கொண்டாந்து மக்கள் என்ன உட்கார வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலைங்க. எனக்கு இப்போங்க மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதுக்கு ஒரு பவர்ன்றது ஒண்ணு வேணும். எனக்கு அது இப்போ டைம் இல்லைன்னா அதுக்கு இது கரெக்டான டைம் இல்லை. ஸோ அதே மாதிரி அதே காலம் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கும். அப்போ நான் வருவேன். விஜய் சார் எதிர்பார்த்த நேரம் இதுதான். அவர் கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சு அழகான கொடி ஏத்தி அதுக்கு ஒரு பாட்டு லிஸ்ட் பண்ணி பசங்க அதுக்கு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே டன். 5 வருஷம் உங்க பவரை காட்டுனீங்களே, என்ன ஆட்டம் போட்டீங்க ஏடிஎம். எங்க தளபதி அதை தடுக்க தாண்டா வராது. ஏன் 2023 நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் விஜய் சார் விருது கொடுக்குற ஃபங்க்ஷன்ல கரெக்டா கட்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அரசியல் வரதை பத்தி செம்ம ஹிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாரு. எனக்கு என்னுடைய கனவெல்லாம் சினிமா நடிப்பு தான். அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருந்தது. ஒருவேளை சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு, அதானா. சார் எனக்கு ஒரு டவுட்டு கேளுங்க. ஆட்சியை கவுத்தீங்க, உங்க வேலையை விட்டீங்க, எதுக்காக இதெல்லாம்? உங்களால தான் நான் வளர்ந்தேன். அதனால என்ன வச்சு நீங்க எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். 2026 நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் நான் சாகிற வரைக்கும் ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா செய்ய முடியும், அது உங்களுக்கு உண்மையா இருக்கிறது. அதே மாதிரி நாட்டுக்கு நல்ல தலைவனா இருந்து மக்களுக்கு நல்லது நினைக்கணும்னு விஜய் சார் நினைக்கிற மாதிரி முன்னாடி அவர் சினிமா நடிகரா தன்னுடைய ரசிகர்களுக்கு சிறந்த தோழனா நல்ல நண்பனா இருக்கிற பாண்டுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். பட் தளபதிக்கு என்ன விஷயம் போதும், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னோட ஃபேன்ஸுங்க.
திருப்பி என்னால் என்ன செய்ய முடியும் நண்பா? என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்புக்கு ஈடாக. பட் ஃபேன்ஸை லவ் பண்ற ஒரு ஹீரோன்னா அது விஜய் சார் தான். என்னுடைய ஃபோட்டோவை கிளிங்க, பேனரை உடைங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க. ஆனால் என் ரசிகை மேலே மட்டும் கை வைக்காது. விஜய் நான் அவரோட நண்பர்களை பற்றி அடிக்கடி மேடைகளை பேசுறது உண்டு. ஆனால் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப். விஜய்னாவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்க பார்த்தோம்னா அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 5 பேர். ஸ்ரீநாத், சஞ்சீவ், ராம்குமார் அண்ட் மனோஜ். விஜய்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த எல்லா போட்டோஸ்லயுமே மனோஜ் இருப்பாங்க. ஏன்னா விஜயனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல அவர் ஒருத்தர். 2012 நண்பன் மூவி வந்தப்போ விஜய் டிவில கோபிநாத் அவர்களை வச்சு என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு விஜயனோட ஃப்ரெண்ட் மனோஜ் வந்து ஆடியன்ஸா உட்காந்துருப்பாங்க. கோபிநாத் கேட்கிற கேள்விகளுக்கு விஜயனாவும் உங்க ஃப்ரெண்டும் பார்வையிலே பேசி சிரிச்சுப்பாங்க. படிச்ச காலத்துல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயினி? படிச்ச காலத்துல எங்க படிச்சோம்? அப்புறம் இன்னொரு கேள்வியில விஜய் சாருக்கு அளவுக்கு அதிகமான ரொம்ப மரியாதை கொடுத்து அவர் ஃப்ரெண்ட் மனோஜ் பேசிட்டு இருப்பாரு. மச்சான், நான் இந்த டயலாக் சொல்கிறேன் கேளுங்களேன். எங்கள் அப்பா சொன்னார், நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, நீ நடிக்கலான்னு கேட்டேன், நீ இதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க. இந்த டயலாக் வந்து பேசி காமிச்சார். உண்மையில் நல்லா பண்ணார். கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட் இப்படி பேசுறதை கேட்கும்போது விஜய் எனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல. அது என்னடா சொன்னாவன்? உண்மையில் நல்லா பண்ணார். அதே ஃபோர்ஸா அப்படி ஒரு மாதிரி இதோ பாருன்னாமல பண்ணாகின்னானே சொல்டா. பண்ணா எனக்கே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நல்லா பண்ணா. நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கடா நீங்க. அப்புறம் தான் மனோஜ் சொல்லுவார், எங்களுக்குள்ள நாங்கள் எப்படி பேசிப்போம் அப்படின்னு. நீங்க வா அவர் இவர் தான் பேசிப்பீங்களா எல்லாரும்? இல்லை அப்படிலாம் பேசுவோம். அப்புறம் இப்போ அப்படி தான் பேசுறீங்க? இப்போ ஸ்லிப்பில் சில டைம் வந்து பாப்போன்னு வந்துச்சு இல்லை. ஜென்ரலாக கலோக்கியெல்லாம் தான் பேசுவீங்க, வாடா படம் தான் பேசுவோம். ஆமாம், அதோட மோசமாக பேசுவோம். ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. அது ஒவ்வொரு மூட்ல இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே விஜயனாவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா இதுதான். யாரெல்லாம்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே அந்த அமைதியா சைலண்ட் ஆயிட்டான். அமைதியா இருக்கிறது. ஏன் விஜய் சார்ட்ட அதை பத்தி கேட்கும்போது தன்னை பத்தி என்ன சொன்னார்னா, நிறைய பேருக்கு பிடிக்காது நான் வந்து ரொம்ப அமைதியா சைலண்டா இருப்பேன் அப்படின்றது. அதுதான் எனக்கு பிடிக்கும். பட் நான் அமைதியா இருந்து நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மைனா, விஜய் சார் கலந்துக்கிற ஷோஸ்ல அங்க ஏதாச்சும் ஃபன் நடந்து ஊரே அதுக்கு கைத்தட்டி சிரிச்சா கூட அங்க விஜய் சார் மட்டும். இதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு இன்சிடென்ட் ஒன்று சிக்கியிருக்கு. மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல கௌரி ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது இந்த ஃபன் நடக்கும். கோ ஆக்டர்ஸ் மால்விகா மேம், சாந்தனு சார் அண்ட் விஜய் சார். அங்கேயாட பச்சிருக்க? அங்க யாரா இருக்க? யாரும் இல்ல. இப்போ நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த விஜய் அண்ணா கொடுத்த தக் சீரிஸ் பார்க்க போறோம். என்னதான் எல்லாரும் விஜய் அண்ணாவை சைலண்ட்னு சொன்னா கூட அதே நேரத்தில் தளபதி ரொம்ப ஃபன்னான பர்சனும் கூட. அவர் அதை அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாரு. கொஞ்சம் சீரியஸா கொஸ்டின் எல்லாம் கேட்கலான்னு சார். சீரியஸா உங்ககிட்ட எப்படியா சீரியஸ்? உன்னை பார்த்தா வேற சிரிப்பா வருது எனக்கு. இந்த மாதிரி விஜய் அண்ணா பண்ண ஃபன் அண்ட் டக்ஸ் எல்லாமே வரிசையா பார்க்கலாம். அவர் வந்து எவ்வளவு பெரிய பிட்டா இருந்தாலும் ஆடி காட்டு அப்படின்னு பிட்டா பாப்பாரு 1 மோர்னு மூணாவது வாட்டி. நீங்க எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் ஏர்லப்பா வந்துட்டேன். I'm so happy for you, man. I'm so happy for you. Keep rock. உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது லோகேஷ். சீக்கிரமாகவே ஜெயிக்கலான்றதுக்கு லோகேஷ் ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? ரொம்ப ஓவர் இருக்கு. உங்க வைஃப் சங்கீதா பண்ற பிரியாணி நல்லா இருக்குமா, உங்க அம்மா பண்ற பிரியாணி நல்லா இருக்குமா? அவர் கொஞ்சம் மாட்டி விடலாமான்னு பாக்கேன். எது நல்லா இருக்கும் சூஸ் பண்ணுங்க. என் குக்கு பழனி பண்ற பிரியாணி. பொதுவாகவே எல்லா ஆங்கர்ஸும் விஜய் நாட்டை ஹீரோயின்ஸை பத்தி கேள்வி கேட்கறத வழக்கமாவே வச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகை யார்? பொண்ணுங்க இருக்காங்கல்ல. Who is hotter? படிச்ச காலத்துல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? ஹீரோயின்ஸை பத்தி எந்த மாடுலேஷன்ல கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்ட ஆங்கருக்கே வாயடிச்சு போற மாதிரி தான் பதில் வரும். Who is hotter?
யானா குப்தா, பிபாஷா பாசு, மல்லிகா ஷராப். 3 பேர். ஏன் விஜயநாட்டை மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருதுன்னா அவரே சொல்லியிருப்பார், விஜயநாக்கு ஆக்டிங்ல பிடிச்ச செக்ஷனே அது ரொமான்ஸ் தான் அப்படின்னு. எந்த மாதிரியான சீன்ஸ் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க? ரொமான்ஸ். ஸோ இதெல்லாம் வச்ச இதே இன்டர்வியூவில் ப்ளேபாயா நீங்கள், அதாவது ஸ்போர்ட்ஸில் கேட்டேன், நீங்கள் தீராத விளையாட்டு பிள்ளையான்னு கேட்க விஜய் சாருக்கும் புரிஞ்சு போச்சு இவங்க எதை மீன் பண்ணி கேட்குறாங்கன்னு. விஜய் சாரும் அதை ஆமான்னு ஒத்துக்கிட்டு அதில் ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருப்பாரு. சும்மா அதிரிச்சு. தீராத விளையாட்டு பிள்ளை. பயப்படாதீங்க. ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாமே. தீராத விளையாட்டு பிள்ளை தாங்க, ஆனால் ஸ்போர்ட்ஸில் இல்லை. பின்ன இல்லை, நிறைய இந்த மாதிரி டான்ஸு அது இதுன்ட்டு அது சொல்ல வந்தேன். நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. தளபதி ஸ்டேஜில் ஏறி பேசினாலே நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம்னா குட்டி கதை ஒன்று இருக்காது. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடும். கடைசியாக ஒரு குட்டி. விஜய் சார் சொன்ன குட்டி ஸ்டோரியிலே பெரிய பஞ்சாயத்தானது இதுவும். ஒரு காட்டுக்கு 2 பேர் வேட்டைக்கு போறாங்க. இந்த காட்டுல மானு, முயல், யானை, மயில், இந்த காக்கா, கழுகு. ஸோ அந்த காக்கா கழுகு பிரச்சனை உங்களுக்கே தெரியும். இந்த பிரச்சனைக்கான பேஸ் என்னன்னா, நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் யாரு, அது விஜய் சார் தான் அப்படின்னு போகும். இந்த அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் சார் தான் சொல்றது ரீசெண்டாலாம் ஸ்டார்ட் ஆகல. அது ரொம்ப வருஷமாவே விஜய் சாரை பார்த்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இப்போ வரைக்குமே சொல்லிட்டே தான் இருக்காங்க. நாளைய சூப்பர் ஸ்டார் யார்? உண்மையை ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஐ திங்க் யூ ஆர் தி நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் விஜய். ரஜினி சாருக்கு அப்புறம் அதே சின்சியாரிட்டியில் இருக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் நாளை நிச்சயமாக தளபதி விஜய் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் சொன்னேன். நிறைய இளைஞர்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறவர். பாத்தீங்களா கைஸ், இந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனை ரொம்ப வருஷமாவே போயிட்டு தான் இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டார் காக்கா கழுகு கதை யதார்த்தமா சொல்ல அது பதார்த்தமா காட்டுத்தீ மாதிரி விஜய் சார் ஃபேன்ஸ்குள்ள நெகட்டிவா ட்ரெண்ட் ஆயிருச்சு. அப்ப கூட அந்த கதையோட எண்ட்ல சூப்பர் ஸ்டார் என்ன தெரியுமா சொன்னாரு? இது காக்கா கழுகுன்னு சொன்ன உடனே ஆஹா, நம்ம மீடியா, சோசியல் மீடியா, ஊடகங்கள் எல்லாமே இவரை காக்கான்னு சொல்லிட்டாரு, இவரை கழுகுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் கழிப்பிடாதீங்க. எல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்றேன். வேற எல்லாம் அர்த்தம் இல்லாதீங்க கொடுக்காதீங்க தயவு செய்து. இப்படி சொல்லியும் அவர் சொன்னதை இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க. விஜய் சாரை எல்லாருமே நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொன்னா கூட அவர் எல்லா இடங்கள்லயும் அப்படி கிடையாது, நான் அந்த இடத்துக்கு ஆசைப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். சந்தோஷமா இருக்கு. பட் இருந்தாலும் சொல்றேன், அந்த சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து நம்ம தலைவர் மட்டும்தான். நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் நீங்க தான் எல்லாம் பேசுறாங்க. அதை பத்தி உங்க கருத்து? எந்த ஒரு தொழிலா இருக்கும், அந்த தொழில் அவன் கால் எடுத்து வைக்கும் போது அவனுடைய ஒரு அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கும், நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு போராடி நம்ம நம்பர் 1 இடத்துக்கு வரணும். எனக்கு அந்த ஒரு எய்ம் இருக்கு. அதை நோக்கி போராடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் யாரும் அந்த இடத்துக்குலாம் வரல. அது அவர் ஒருத்தர் மட்டும்தான். இந்த துறையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கால் எடுத்து வைக்கும் போது கண்டிப்பாக கஷ்டப்பட்டு ஒரு முதல் இடத்தை பிடிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்களோட எய்ம் அப்படி தான் இருக்கும். நானும் எனக்குன்னு சினிமாவில் ஒரு சின்னதாக ஒரு இடத்தை பிடிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். டெஃபினட்டாக அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்குலாம் நான் ஆசைப்படவே இல்லை. பாருங்கடா என் தளபதி. அப்புறம் அந்த காக்கா கழுகு பிரச்சனைக்கு லியோ ஆடியோ லான்ச்ல விஜய் சார் தெளிவா ஒரு எண்ட் கார்டு போட்டுருவாரு. உலக நாயகன் அப்படின்னா அது ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். நம்ம வாழ்வியலை மேம்படுத்த என்ன பண்ணணும், எது சரின்றத விஜயண்ணா எல்லா மேடைகளையுமே நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா இப்போ வரைக்குமே சொல்லிட்டே இருக்காரு. விஜயண்ணா நமக்கு சொல்ற விஷயம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா முயற்சி. வெற்றி 2 மடங்கு நம்பிக்கை கொடுக்கும், தோல்வி 2 மடங்கு அனுபவத்தை கொடுக்கும். வெற்றி தோல்வி வந்து போகும். உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்குங்க. உன்னால் இது முடியாது, உன்னால் அது முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய 100% உழைப்பை போட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒருத்தன் இருப்பான்,
உங்களுக்குள்ள ஒருத்தி இருப்பா, அவன் என்ன சொல்றான் அவன் என்ன சொல்றா அதை மட்டுமே கேளுங்க. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. அது யாரா இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான். முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில மட்டும் இல்லை, வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். விஜய் சாருக்காக இந்த வீடியோ கிளிக் பண்ணி இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ண எங்கள் ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ 12K லைக்கை ரீச் பண்ணால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்டை மேக் பண்ணுறோம். லைக் பண்ணாதான் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போதான் அது எங்களுக்கும் நல்லதாக அமையும். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் சேனலோட க்ரோத் ரொம்ப டவுனில் போயிட்டு இருக்கு. எல்லாரும் மருதமலை முருகரை வேண்டிப்போம், நல்லதே நடக்கும். மருதமலை மாமணியே முருகையா. தேங்க்யூ. Bye bye.